நமஸ்காரம். உங்க கல்பனா ஸ்ரீகாந்த். மகர ராசிக்கு ஏப்ரல் 2025 மகர லக்னத்துக்கும் எப்படி இருக்கும் அப்படின்றத இந்த பதிவுல நம்ம பார்க்க போறோம். இதுல அனைத்துமே நல்லா இருக்குங்க. நாலே 4 விஷயத்த தவிர, அந்த 4 என்னன்றது ரொம்ப முக்கியம். உங்களுக்கு நான் சொல்றேன். ஸோ இந்த ஒரு 7, 8 நிமிஷம் உங்களுக்காக தான் ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. இவ்ளோ விஷயங்கள் நல்லா இருக்கும்போது, அந்த 4 விஷயத்துல மாட்டிக்காதீங்க. ஓகே. சரி, நம்ம சேனல் இதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன பிரஸ் பண்ணுங்க. ஆல்ன்ற ஆப்ஷன சூஸ் பண்ணுங்க. மகரத்துக்கு 3ஆம் வீட்ல தான் வந்து 5 கிரகங்கள் சேருது. புதன், சூரியன், ராகு, சுக்கிரன், சனி. ஏப்ரல் 13ஆம் தேதிக்கு அப்புறம் 4 கிரகங்கள் சேர்க்கை அதே 3ஆம் வீட்ல இருக்கு. இதனால என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பயமே இருக்காதுங்க. சரியான தன்னம்பிக்கை வந்துரும். எதையும் பார்த்துக்கலாம்டான்னு வந்துரும். அது மட்டுமா, 7 சனியில பட்ட பாடு மகர ராசி கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. 90% ஆஃப் தி மகர ராசி மக்கள் யார கேட்டாலுமே அவங்க கண்ணீர், ரத்த கண்ணீர் தான் விடக்கூடிய அளவுக்கு இருக்கு. ஸோ சனி பகவான் 3ஆம் வீட்ல போய் அத்தனை நெகட்டிவிட்டிக்கும் உங்களுக்கு ரிலீஃப், ப்ரெஷரே இல்லைங்க. அப்படி இருக்கும்போது எப்படி இருக்கும்? மடியில இருக்கக்கூடிய கணம் வந்து டோட்டலா போயாச்சு. அதோட இந்த கிரகங்கள் எல்லாம் 3ஆம் வீட்ல இருக்கும்போது, பயம் எப்படிங்க வரும்? எது எடுத்தாலுமே சமாளிச்சு வந்துட்டீங்கல்ல, அப்போ அங்க சமாளிச்சிடலான்ற தைரியம் வந்து குடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான, அழகான, சூப்பரான மாதம் தான் இந்த ஏப்ரல் மாதம். இப்போ உங்களுடைய தசாபுத்தி அந்தரத்த கண்டிப்பா நீங்க பார்த்துக்கணும். ஏன்னா கோச்சாரம் வந்து உங்களுக்கு ஒரு 4 விஷயத்த தவிர மத்தது எல்லாமே அவ்வளவு ஃபேவரபிளா இருக்கிறதுனால, நீங்க உங்க சுய ஜாதகத்த எடுத்துட்டு போய், உங்களுக்கு பிடிச்ச அஸ்ட்ராலஜர்ட்டயோ, குடும்ப அஸ்ட்ராலஜர்ட்டயோ, "இவ்ளோ நல்லா இருக்கே! இத்தன நாள் படாத பாடு பட்டுட்டேனே! இப்போ ஒரு டர்ன் ஓவர் ஆஃப் அ பாசிட்டிவ் மந்த்தா இருக்கே! எதெல்லாம் பாசிட்டிவ்? எதெல்லாம் நெகட்டிவ்?" அப்படின்றது. ஏன்னா திசாபுத்தி அந்தரம் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுதான் வழி நடத்தணுன்றதும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுல வந்து நீங்க ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்னு நான் சொன்ன விஷயம் 1, நம்பர் 1 என்ன அப்படின்னா, செலவு பண்ணும்போது யோசிச்சு மட்டும் பண்ணுங்க. இப்ப நெறைய, 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 நெறைய வருமானம் வரும். எதிர்பார்க்காத அளவுக்கு உங்களுக்கு ஃபண்ட் ஃப்ளோ இருக்கும். அப்படி இருக்கும்போது, நீங்க அத அதீதமா செலவு பண்ணிடாதீங்க. ஸோ நீங்க எத பண்றீங்க, எப்படி பண்றீங்கன்றத மட்டும் யோசிச்சு பண்ணுங்க. திஸ் இஸ் நம்பர் 1. அண்ட் இன்னொரு சந்தோஷமான விஷயம் என்ன அப்படின்னா, குருவினுடைய பார்வை வேற இங்க இருக்கு. குருவினுடைய வீட்ல தான் இவ்ளோ கிரகங்களுடைய சேர்க்கை இருக்குன்னு சொல்றதுனால, நீங்க இங்கே ஒரு குழந்தையா இருக்கட்டும், ஒரு திருமணமா இருக்கட்டும், அவங்க எஜுகேஷனா இருக்கட்டும், அதுக்கெல்லாம் நல்வழி காமிக்க ஏதாவது ஒரு ரூபத்துல ரைட் வே போவாங்க. சிம்பிளா நான் கிராஸ் பண்ண ஒரு இன்சிடென்ட் சொல்லணும் அப்படின்னா, ஒரு குழந்தைக்கு பர்த்டே. அவங்க வந்து அப்பதான் வந்து 12th ஸ்டாண்டர்ட் எழுதியிருக்காங்க. ஒரு குழந்தைக்கு பர்த்டே. அந்த குழந்தைக்கு பர்த்டே. ஸோ அந்த குழந்தைக்கு பர்த்டேக்காக ஒரு ஜஸ்ட் ஒரு கேக் ஷாப் போறாங்க. ஒரு பெரிய கேக் ஷாப். அங்க போய் கேக் எல்லாம் ஆர்டர் பண்ணிட்டு பேசலான்னு சொல்லி திரும்பும்போது, என்னைக்கும் அதாவது ஒரு சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட் வந்து பார்க்குறேன். பார்த்துட்டு, "ஏய் என்ன பண்ற? நீ இப்பதான் 12th எழுதிருக்கியா?" அப்படின்னு சொல்லி அவங்களோடலாம் பேசிட்டு, "என்னுடைய க்ளோஸ் ஃப்ரெண்டு தான். இந்த ஒரு சூப்பர் காலேஜுக்கு டீன்மா. நான் அங்க அவரோட பேசுறேன். நீ அங்க போ." "என்னது? நமக்கு இந்த பெரிய காலேஜ்ல சீட்டா?" அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கும். இன்னும் மார்க்கே வரல. அப்பயும் ஆச்சரியமா இருக்கும். "அடங்க என்ன வேணாலும் வாங்குடா. நீ பாஸ் ஆயிடுவேல்ல. போதும். உனக்கு அந்த அளவுக்கு ரிசல்ட் இருக்கும். இல்ல நல்லாவே படிப்பாங்க என் பொண்ணு." அப்படின்னு உங்க பேரண்ட்ஸ் வந்து சொல்லுவாங்க. ஸோ ஆச்சரியமா இருக்கும். அங்க ஜஸ்ட் லைக் தட் நீங்க சீட்டு ரிசல்ட் வரதுக்கு முன்னாடி சீட்டு ரெடியா இருக்கும். அண்ட் உங்களுக்கு பெனிஃபிஷியலாவும் இருக்கும். அண்ட் நீங்க டிராவல் பண்ணி போற மாரி இருக்கும். அந்த டிராவலுமே ரொம்ப பெனிஃபிஷியலா கஷ்டப்படாத ஒரு நிலையில இருக்கும். இது ஒரு எஜுகேஷனுக்கு மட்டும் இல்ல. ஒரு ஜாபா இருக்கட்டும், ஒரு பிசினஸா இருக்கட்டும், எதிர்பார்க்காத அளவுக்கு பிளஸ் குடுக்கக்கூடிய வகையில பல கிரகங்கள் வந்து உங்களுக்கு உட்கார்ந்துட்டு இருக்கு. இதுல 2வது கேர்ஃபுல்லா இருக்க வேண்டிய விஷயம் என்ன அப்டின்னா, 2ண்ட் ஹாஃப் இருக்கு இல்லைங்களா? அதாவது 13ஆம் தேதி சூரியன் வந்து உங்களுக்கு 4ஆம் வீட்டுக்கு மாறுறார். அண்ட் சூரியன் யாரு? உங்களுடைய 8ஆம் வீட்டு அதிபதி. ஸோ 2ண்ட் ஹாஃப் வந்து எது எடுத்தாலுமே காஷனா இருக்கணும். நம்பி மத்த இடத்துலலாம் அப்ளிகேஷன் போடாம இருக்கக்கூடாது. அங்க போய் ஊர்ஜிதமா கிடைச்சிருச்சா? அப்பாயின்ட்மென்ட் லெட்டர் வந்துடுச்சா? எல்லாம் பணம் கட்டியாச்சா? அப்படின்ற எல்லா விஷயத்தையும் பார்த்துட்டு தான் முடிவு பண்ணணும். அப்படி இல்ல அப்படின்னா சூரியன்
4ஆம் வீட்டுக்கு வரும்போது அனைத்து சுகங்களும் 8ஆம் வீட்டு அதிபதின்றதுனால தேவையில்லாத டென்ஷன் ஆறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஸோ இந்த இடம் தான் கொஞ்சம் நீங்க நிதானமா இருக்கணும். திருமணம் சம்பந்தமான முயற்சிகள் இப்ப கைகூடும். அண்ட் செவ்வாய் வந்து உங்களுக்கு உங்க இடத்துல தான் உச்சமாறார். அந்த செவ்வாய் வந்து உங்களுக்கு 7ஆம் வீட்டுக்கு வரார். என்னடா 7ஆம் வீட்ல செவ்வாய் இருக்கும்போது சொல்றாங்கன்னு நினைக்க வேண்டாம். அந்த செவ்வாய்க்கு பவர் இல்ல. அண்ட் மேலும் அவருடைய பார்வை பலன் சூப்பரா இருக்கு. குருவினுடைய பார்வையும் சூப்பரா இருக்கு. அப்ப குரு மங்கள யோகமா அமையறதுக்கு உண்டான நெறைய வாய்ப்புகள் இருக்கு. ஸோ திருமணம் சம்பந்தமான எண்ணங்கள் வரும். இப்ப பிரச்சனைகள் முடிஞ்சதுனால திருமணம் பண்ணிக்கலான்ற ஒரு யோசனை பல ரூபத்துல வரும். அதே மாரி யாருக்கெல்லாம் திருமணமாயி முறிஞ்சு இருந்ததோ, மறு திருமணம் நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா 11ஆம் வீட்ட குரு பகவான் பார்க்கறதுனால, அண்ட் 3ஆம் வீட்ல இவ்ளோ கிரகங்கள் இருக்கிறதுனாலயும், மெச்சூரிட்டி எக்கச்சக்கமா உங்களுக்கு வந்துட்டதுனாலயும், எதுவாக இருந்தாலும் சமாளிக்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து பிரகாசமா இருக்கும். அப்போ நீங்க வந்து இப்ப செலக்ட் பண்ணக்கூடிய லைஃப் பார்ட்னரோட மனசு விட்டு பேசுவீங்க. கஷ்ட நஷ்டங்கள புரிய வைப்பீங்க. உங்களுக்கு செட் ஆகுதான்னு நீங்களே பார்த்துக்குவீங்க. தென் வந்து நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு போயிடுவீங்க. அதே மாரி உண்மையா இருக்க உதவும். உங்களுடைய கடன் கட்டுறதுக்கு உண்டான அனைத்து ஃபண்டமெண்டலும் இந்த மாசம் நடக்கும். திருப்தியா பறந்து போணும் போல உங்களுக்கு ஆசைகள் இருக்கும். தடைகள் பல ரூபத்துல இருந்தாலும் இருந்தது முதல்ல. அதெல்லாம் முடிப்பீங்களான்ற டவுட்ன்றது இருந்தாலும், இப்ப டக்குன்னு ஏதாவது ஒரு ரூபத்துல வந்து உங்களுக்கு முடிச்சிடும். ஸோ அந்த அளவுல உங்களுக்கு சந்தோஷமா இருக்கு. நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் உங்க சுய ஜாதகத்துல இருக்கக்கூடிய திசாபுத்தி அந்தரத்த மட்டும் பாத்துருங்க. அது ஓகேவா இருந்ததுன்னா ரியலி ஓகே. அத ஏதோ பண்ணி சூப்பரா கொண்டு வர முடியும் அப்படின்னா, அதையும் நீங்க வந்து புஷ் பண்ணுங்க. உங்களுடைய சுய ஜாதகத்துல ராகு, கேது சம்பந்தமா ஏதாவது தடைகள், டிலே இருந்ததுன்னா, அதெல்லாம் முயற்சி எடுத்து அத எப்படி வெளியில கொண்டு வரணும்னு சொல்லிட்டு, உங்களுக்கு புடிச்ச அஸ்ட்ராலஜர்ட்ட டிஸ்கஸ் பண்ணி தென் ப்ரொசீட் பண்ணுங்க. அடுத்தது நீங்க கேர்ஃபுல்லா இருக்க வேண்டியது, தந்தை வழியில நீங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். தந்தைக்கும் உங்களுக்கும் கருத்து மோதல் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதனால ஜாக்கிரதை. அவரோட பேசும்போது கோபம் வேண்டாமே, நிதானம் வேணும். எக்ஸ்பீரியன்ஸ்ல பேசுறாங்க அப்படின்றத நீங்க எடுத்துக்கணும். 3 சொல்லிட்டேன். ஒண்ணே ஒண்ணுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க இல்லையா? அது என்ன அப்படின்னா, குழந்தைகளுடனும் ஃப்ரிக்ஷன் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. பட் குழந்தைகளோட பெருசா கவலைப்பட வேண்டாம். பட் அந்த இடத்த விட்டுட்டு அவங்கள கமெண்ட் பண்ணாம அவங்களுக்கு புரிய வைங்க. அதுக்கப்புறம் நீ முடிவெடுக்கண்ணா, முடிவெடு நாளைக்கு நம்ம பார்க்கலாம். அப்படின்ற ஒரு கான்செப்ட்டோட நீங்க இருந்தீங்க அப்படின்னா, குழந்தைகளுக்காக செலவு பண்ணது கண்டிப்பா வரும். ஆனா அந்த செலவு பண்ணத வச்சு கவலையே படாம, அது பண்ணித்தான் ஆகணுன்றதும், அது பண்ணதுனால தான் அப்லிஃப்ட்மெண்ட்ன்றதும் புரியும். ஸோ நீங்க பண்ண வேண்டியது சனி பகவானுக்கு ஆத்மார்த்தமான நன்றி சொல்லுங்க. அவர்னால தான் இவ்ளோ பெரிய பக்குவத்துக்கு நீங்க வரப்போறீங்க. அவர் தான் உங்களுக்கு குடுக்கக்கூடிய இடத்துலயும் இருக்கார். ஸோ ஹனுமனுக்கு நெறைய பிரார்த்தனை பண்ணுங்க. நன்றிகள் சனி பகவானுக்கு சொல்லுங்க. அண்ட் விநாயகர்னுடைய வழிபாடும், குலதெய்வ வழிபாடும் உங்கள அப்லிஃப்ட் பண்ணி எங்கேயோ கூட்டிட்டு போயிடும். ஸோ விஷ் யூ குட் லக். வாழ்க வளமுடன். நன்றி. வணக்கம்.